சங்கமம் சிறுகதை. ஆசிரியர் ஏ.எஸ். ராகவன் அவர்கள். கீழே கூடம் 2 படுகிறதா? அண்ணா புதிதாக பஞ்சகச்சம் வைத்து கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக பறக்கிறார். மன்னியின் கூரை புடவை மொரமொரக்கிறது. ஊரிலிருந்து வந்திருந்த பாட்டியால் இருக்கிற இடத்தை விட்டு நகர முடியாது. ஆனால் அங்கிருந்தபடியே காரியங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறாள். அம்மாவுக்கு அடுப்பங்கரையிலே காலும் ஓடவில்லை, கையும் ஓடவில்லை. அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். வரப்போகிறவர்களை எதிர்கொண்டு அழைக்க. எல்லாம் கிடக்க பானு என்னவோ பெரிய மனுஷி மாதிரி மாடிக்கும் கீழுக்கும் அலைகிறாள். சந்தனபேலாவை உருட்டிவிட்டு முதுகிலே ஒன்று வாங்கி கொள்ளாத வரையிலும் இவளுடைய துருதுருப்பு நிற்காது. இன்னும் அரை மணியில வந்து விடுவார்களாம் என்றாள் பானு. ஓடி வந்து, நீ வரவில்லையாக்கா கீழே? நான் அவளுடைய குழந்தை மனதை எண்ணி சிரித்து கொண்டேன். என்ன குதூகலம் இவளுக்கு! அக்காவுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறதா? பாட்டும் நலுங்கும் ஊஞ்சலுமாக வீடே 2 நாட்களுக்கு பொங்கி வழியும். தனக்கும் ஒரு புது சட்டை பாவாடை கிடைக்கும் என்பதற்கு மேல் பானுவுக்கு கல்யாணத்தை பற்றி என்ன தெரியும்? எனக்கு இது புதிது இல்லை. இதே அமர்க்களம் அப்போதும் நடந்தது. என்னவோ உலகத்தில் இல்லாத மனிதர் என்னை வந்து பார்த்து என் அழகிலே மயங்கிவிடப் போகிறார் என்றுதான் அலங்காரத்தில் ஈடுபட்டேன். ஒரு பவுடர் டப்பி முழுதாக காலியாகிவிட்டதாக அண்ணா கேலி செய்தார். உலகத்தில் இல்லாத மனிதராகத்தான் அவர் வந்தார், பார்த்தார். என்ன அதிசயம்! அவர் என் அழகிலே மயங்குவார் என்று எதிர்பார்த்திருந்த என் அகங்காரம் அழிந்து முதல் பார்வையிலேயே அந்த மனிதர் என்னை மயக்கிவிட்டார். அப்புறம் பொருளாதார பிரச்சனை வந்தது. ஆணாக பிறப்பது எத்தனை லாபம்! ஒரு பெண்ணும் அவளோட நகைகளும் வெள்ளி பாத்திரங்களும் தேடி வரும். இவ்வளவையும் சுமந்து வந்தும் அவளுக்கு என்ன அதிகாரம்? புக்ககத்தில் ஒன்றுமில்லை. பிறந்தகம் வற்றாத சுரங்கமாக இருந்தால் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பிள்ளை வீட்டாரின் ஆசை. தொல்லை குறைந்தது. வருஷத்துக்கு 1000 பண்டிகைகள். கல்யாணத்துக்கு முன்பு வரையிலும் வெறும் சாப்பாட்டு பண்டிகைகளாக இருந்தவை இப்போது புது புடவைகள், புது நகைகளாக உருவெடுத்தன. ஞானம், அடியே ஞானம்! கீழே இருந்த அம்மாவின் குரல் என்னை உலுக்கியது. பாவம் அம்மா, அங்கே என்ன கஷ்டப்படுகிறாளோ? என்னம்மா, அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் மாடியிலே? அவர்கள் வருகின்ற சமயம் இங்கே வந்து ஒத்தாசையாக இருக்கப்படாதோ? என்ன செய்யணும் நான்? சொல்லு. சந்திரா என்ன செய்கிறாள் பாரு. சந்திரா என்ன செய்கிறாள் என்பதை பார்க்கவும் வேண்டுமா? அவள் என்ன செய்து கொண்டு இருப்பாள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? ஆனால் சந்திரா இவ்வளவு நேர்த்தியாக தன்னை அலங்கரித்து கொண்டு இருப்பாள் என்று நான் எண்ணவில்லை. அடியம்மா, எனக்கே தலை சுற்றியது. போன வருஷம் வெறும் தாவணியோடு பள்ளிக்கூடம் போய் வந்த பெண் இன்று பார்த்தால் ஒரே பூரிப்பும் மலர்ச்சியுமாக நிற்கிறாள். அவள் என்னை பார்த்ததும், அக்கா, தலை படிய மாட்டேன் என்கிறது. நீதான் சரி செய்து விடேன் என்றாள். அது எப்படி படியும்? பெருமையிலே பூரித்து நிற்கிறது என்றேன். ஓ அக்கா! சரி சரி வா. பானு ஓடி வந்து எட்டி பார்த்தாள். அவர்களெல்லாம் வந்தாச்சு. சந்திராவுக்கு வியர்த்து விட்டது. அவளுடைய பயம் வெறும் பயமா அது? எனக்கு சிரிப்பை தந்தது. அந்த பயத்தை குடைந்து கொண்டு இன்ப வண்டு இசைகிறது மனதில். மாம்பழத்தின் கொட்டைக்குள் இருக்கும் வண்டை போல. எல்லாம் நான் அனுபவித்த அதே சடங்குகள் தானே. ஆனால் பாவம் சந்திரா என்னை போல பின்னால் சங்கடப்பட வேண்டாம். இதுவே என் பிரார்த்தனை. ரத்தின கம்பளத்தை விரித்து போட்டு வந்தவர்களை அமரச் சொன்னார்கள். வந்தவரை பார்த்தேன். சாதுவாக தோன்றினார். இப்போது அப்படித்தான் இருப்பார்கள். பின்னால் போக போக தெரியும் என்று எண்ணிக்கொண்டேன். முகத்திலே நல்ல களை. என்ன இருந்தாலும் அவரை போல இல்லைதான். புகுந்த வீட்டின் ஆதரவை இழந்து பிறந்த வீட்டோடு சுருண்டு கிடக்கும் இந்த நிலையிலும் என் மனதிலே ஒரு துள்ளல். அப்புறம் நடக்க இருப்பவை எனக்கு தெரியும். சந்திரா நமஸ்காரம் செய்வாள். அப்போது பையன் பெண்ணை பார்ப்பான். பையனின் தாயார் பெண்ணின் கழுத்தையும் காதையும் பார்ப்பாள். பையனின் அக்கா பெண்ணின் மூக்கையும் விழியையும் பார்ப்பாள். பையனின் தந்தை வீட்டையும் அப்பாவையும் பார்ப்பார். யாராவது ஒருத்தர் அவளுடைய மனதை பார்ப்பார்களோ? அது ஏது? சந்திரா நமஸ்காரம் செய்தாள். என்னை போலத்தான். ஒரே தடுமாற்றம், நடுக்கமும் கூடத்தான். தலை நிமிர்ந்தால் தானே. உள்ளே வந்ததும்,
என்னடி என்றேன். அவளால் பேசவே முடியவில்லை. பானுக்குட்டி போய் சந்திராவின் வருங்கால கணவரின் மடியிலே சுவாதீனமாக உட்கார்ந்து விட்டாள். வழக்கம் போல அடுத்தபடி பொருளாதார பேச்சு. இந்த வழக்கம் எப்படித்தான் நம் சமூகத்தில் வந்ததோ? சந்தையிலே மாடுகளை விலை பேசுகின்ற மாதிரி. சச்ச, இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? சாஸ்திரிகள் நல்ல நாள் பார்த்து சொன்னார். ஊரை அழைத்து நிச்சயதார்த்தம் செய்தாயிற்று. சந்திரா, உனக்கு சம்மதம் தானே என்று கேட்டேன். ம். அவரை நன்றாக பார்த்தாயா? ம். அடிக்கள்ளி, குனிந்த தலை நிமிரவில்லையே. போ அக்கா. சரி, எப்படி இருக்கிறார் சொல்லு. எனக்கு எனக்கு சொல்ல தெரியாது. அவரை பிடித்திருக்கிறதா? ம். அவள் திணறிய திணறலும் பார்த்த பார்வையும் எனக்கு இரக்கத்தையே தந்தன. எல்லாம் என்னைப் போலவே, அக்காவைப் போலவே தான் தங்கையும். கல்யாணம் தடபுடல் படம். செலவு ஒரு அளவுக்குள் அடங்குமா? எடுத்ததற்கெல்லாம் ரூபாய் நோட்டுகளாக அள்ளி வீச வேண்டும். சம்பந்திகளை திருப்திப்படுத்தி அனுப்பினால் போதும் என்று ஆகிவிடும். மனிதனை மனிதன் பிடுங்கி என்கின்ற நாகரீக ஏற்பாடு இது. மனதின் சங்கமத்துக்கு இதில் இடமே இல்லை. ஆடம்பரமும் செருக்கும் நிறைந்த பிறரது ஏற்பாடுகளுக்கு 2 ஜீவன்கள் பலி. அழைப்பிதழ்கள் தயாராகிவிட்டன. அண்ணா லீவு எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். நினைத்து நினைத்து தபால் பறந்தது. பறந்து பறந்து காரியங்கள் நடந்தன. நடந்து நடந்து மன்னி அழுத்து விட்டாள். அழுத்து அழுத்து அப்பா ஓய்ந்தார். ஞானம், உன் கணவர் வருவாரா என்று ஊரார் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு இல்லாத கவலை இவர்களுக்கு. அவர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? என்னை ஒரு பெண் என்று மதிக்காதவரை நான் ஏன் எதிர்நோக்க வேண்டும்? தாம்பத்தியம் என்பது பொருளற்றதாகிவிட்ட போது வெளிவேஷம் எதற்காக? வாசலிலே நாதஸ்வரம் களை கட்டிவிட்டது. கூடத்திலே ஹோம புகை கூட ஆரம்பித்து விட்டது. பின்புறம் சமையல் கட்டில் 7-8 சமையல்காரர்களின் கை வரிசை துவங்கிவிட்டது. அம்மாவுக்கு தொண்டை கட்டிக்கொண்டு பேச முடியவில்லை. நல்ல நாளும் அதுவுமாக ஏன் உர்ற என்று உட்கார்ந்திருக்க? எனக்கு மனம் எதிலும் ஓடவில்லை. நானே ஒட்டாது விலகி நிற்கிற போது இதிலெல்லாம் ஈடுபடத்தான் முடியுமா? அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? அத்திம்பேர் வந்திருக்கிறார். யாரு? அத்திம்பேர் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் பானு. துள்ளி எழுந்தேன். அவரா வந்திருக்கிறார்? நிஜமாகவா? அரை வாசலில் நிழல் தெரிந்தது. பானுவின் தலை மறைந்தது. அவர் உள்ளே வந்தார். நான் ஏன் தலையை நிமிர்த்தி பார்க்கிறேன்? நிமிர்த்திவிட்டால் நான் ஞானமில்லையே. ஞானம்? ஞானம் என்மேல் கோபமா? ஐயோ, அந்த வார்த்தைகளில் என்னதான் மந்திர சக்தியோ என்னை நொடியிலே தூள் தூள் ஆக்கிவிட்டது. தலை தானாக நிமிர்ந்தது. எதிரே அவரா நிற்கிறார்? பெண் பார்க்க வந்த அன்று என் கண்களிலே நிறைந்தவர், நெஞ்சிலே வழிந்தவர் நின்றார். ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? இங்கே வருவதற்கு என்ன தந்திரம் செய்தேன் தெரியுமா? அம்மாவும் வந்திருக்கிறாள். இந்தா, இதை கழுத்திலே போட்டுக்கொண்டு அவளை நமஸ்காரம் செய் போ. அவர் கொடுத்த நகை பெட்டியை பார்த்தேன். அதற்குள் இருந்த வைர நகைகள் என்னை பார்த்து சிரித்தது. இந்த தகராறு காரணமாக பிறந்த வீடு வந்தவள் தானே நான். இது இல்லாமல் மருமகளை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டாள் மாமி. இப்போது தன் தாயாருக்காகவும் தனக்காகவும் இந்த ஏற்பாட்டுடன் வந்து இருக்கிறார். போட்டுக்குள் ஞானம். அம்மாவிடம் மட்டும் இது உன் பிறந்த வீட்டில் செய்தது என்று சொல்லிவிட. நான் அவரை நிமிர்ந்து பார்த்தேன். சற்று முன்பு என் நெஞ்சில் இனித்தவர் இப்போது கைத்து விட்டார். மனம் மாறி வந்திருக்கிறார் என்று நினைத்தேனே. அவருடைய ஆற்றாமையை விட கோழைத்தனமே அல்லவா இதில் மிஞ்சி நிற்கிறது. அதை என்னால் ஏற்க முடியாது. இதில் நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் தெரியுமா என்று கேட்டேன். இந்த கேள்வி அவரை உலுக்கிவிட்டது. இருந்தாலும் சிரித்து கொண்டு, அம்மாவை. அதனால் என்ன என்றார். இல்லை, உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நீ என்ன சொல்லுகிறாய் ஞானம்? அம்மாவை இப்போதைக்கு திருப்திப்படுத்தி விடலாம். இந்த திருப்தி நிரந்தரமாக இருக்குமா? உங்கள் அம்மாவுக்கு மருமகள் வேண்டாம், இந்த நகைகள் தான் வேண்டும். கொண்டு போய் கொடுங்களேன். ஞானம், நான் அனுபவித்ததெல்லாம் போதும். உங்களுக்கு நான் வேண்டுமென்றால் தைரியமாக நில்லுங்கள். இல்லாவிட்டால் உன் பிடிவாதம் எனக்கு புரியவில்லை. இதை பிடிவாதம் என்கிறீர்களா? அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். சரி, இந்த நகையை போட்டுக்கொள்.
நான் அம்மாவிடம் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஏதோ சொல்லுகிறேன். நீ வாயை திறக்க வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் சொல்ல மறுத்ததை நாசூக்காக நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். அவர் சிரித்தார். இல்லை ஞானம், அப்படி சொல்ல மாட்டேன். இந்த நகை என் பிராயச்சித்தம் என்று சொல்லுவேன். ஞானம் தந்த ஞானம் என்று சொல்லுவேன். நெஞ்சு விம்ம அவர் காலடியில் விழுந்தேன். பானுக்குட்டி தலையை நீட்டினாள். பாலிகை விடப்போகிறார்களாம், கூப்பிடுறா என்றாள். பிறகு, என்ன மாமி, நீங்கள் இங்கு நிற்கிறீர்கள்? ஹோம புகை கண்ணை உறுத்துகிறதா என்று கூறினாள். நான் வெளியில் வந்தேன். ஹோம புகையாலோ வேறு எதுவாலோ கண்ணை கசக்கி கொண்டு அங்கு நின்றாள் என் மாமியார். நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்றேன். தீர்காயுச இரும்மா, அந்த வைர நகை உன்னுடைய பெண்ணுக்காக ரிசர்வ் பண்ணிக்கோ. மாமி மனம் விட்டுத்தான் சொன்னாள். மகளுக்காக அல்ல, வரப்போகின்ற மருமகளுக்காக என்றேன் நான். அன்பானவர்களே, ஏஎஸ் ராகவன் அவர்கள் எழுதிய சங்கமம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.